கண்கள்ல அந்த ஸ்க்ளேரா பகுதி, அதாவது வெள்ளையா இருக்கும், பார்த்தாவே தெரியும். அந்த ரவுண்டா இருக்கிறதுக்கு பக்கத்துல வெள்ளையா இருக்கும். நம்மளுடைய இந்த ஸ்க்ளேரா பகுதி வெள்ளையா இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியம். அந்த வெள்ளையா இருக்கிறது ஒரு வித ஈரத்தன்மையோட இருக்கணும். அந்த ஸ்க்ளேரா பகுதி தான் நம்மளுடைய கண்கள் வந்து உருளையா ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வெளியே கொஞ்சம் தான் தெரியுது, அது பேக் சைடு அப்படியே ஒரு உருண்டையா இருக்கும் நம்மளுடைய மண்டை ஓட்டுக்கு பின்னாடி. அதனால உருளையா அந்த கண்கள் வந்து ஷேப்பா இருக்கிறதுக்கு அந்த ஸ்க்ளேரா பகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இந்த ஸ்க்ளேரா பகுதியில தான் ரெட்டினா, ஆப்டிக் நர்வ் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம பாக்குற பார்வை, நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பாக்குறோமோ அது நல்லா நம்மளுக்கு பர்ஃபெக்டா விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த நரம்புகள், அதாவது ஆப்டிக் நர்வ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா எந்த ஆப்ஜெக்டை பாக்குறோமோ பியூப்பிள் வழியா நம்மளுடைய கண்ணுக்குள்ள ரெட்டினா மேல பட்டு ஆப்டிக் நர்வ் மூலமா நம்ம மூளை நரம்புகளுக்கு கமாண்ட் கொடுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் தான் பாக்குறோம் அப்படின்றத உடனே நம்மளுக்கு வித்தின் செகண்ட்ல கொடுக்குது. ஏன்னா நம்ம ஒரு செகண்ட்ல ஒரு பொருளை மட்டும் பார்க்கலாம், வித்தின் செகண்ட்ல நம்ம சுத்தி டக்கு டக்கு டக்குன்னு பாக்குறோம், அடுத்த செகண்ட் நம்மளுடைய நரம்புகள் ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கு. எப்படி அது அவ்வளவு ஆக்டிவா இருக்கு அப்படின்னா, ஏன்னா நம்ம மண்டை ஓட்டுல நிறைய இருக்கு, பேரண்டல் லோப் அப்படின்னு நிறைய லோபு இருக்கு. அதுல மெயினா இந்த மண்டை ஓட்டுக்கு பின்னாடி நம்மளுடைய கண்களுக்கு பின்னாடி ஆக்சிபிட்டால் லோப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த லோபு நல்ல இயக்கத்துல இருந்தாதான் சொல்லுவாங்க, இங்க மண்டல டங்கு நிறுத்திச்சுன்னா ஒரு செகண்ட் கண் பார்வையே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் இந்த நரம்புகளோட முடிச்சு எல்லாமே இருக்கு. இது மூலியமாக மூளைக்கு கமாண்ட் போய் நம்ம என்ன பொருள் பார்க்கணுமோ வித்தின் செகண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம கண்கள் மூலியமாக. அப்ப அந்த ஸ்க்ளேரா பகுதி வெள்ளையா இல்லாம ஒருவேளை ரொம்ப ரத்த கலர்ல சிவப்பா இருக்கு அப்படின்னா நம்மளோட நுரையீரல் அளவுக்கு அதிகமா வெந்து போயிருக்கு, ரொம்ப காஞ்சி போயிருக்கு அப்படின்னு, ரொம்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுற மொழிதான். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்க்ளேரா பகுதி வந்து ஒரு வித லைட் எல்லோ மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய நுரையீரல்ல வெப்பம் இருக்கு, ஆனா அந்த வெப்பம் வந்து தேங்கி போயிருக்கு. ஒரு அனலை வந்து ஒரு நெருப்பு மூட்டிட்டு அந்த அனலை நீங்க எப்படி இருக்குனீங்களோ எந்த அளவுக்கு அந்த அனல் வெப்பம் தாங்கி இருக்குமோ வெப்பம் அங்க தேங்கி போயிருக்கு. சிவப்பா இருக்குன்னா ஓவரா உஷ்ணமா இருக்கு, அதுவே மஞ்சளா இருக்குன்னா அந்த உஷ்ணமான வெப்பம் வந்து அங்க தேங்கி போயிருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது. இவங்க எல்லாம் என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணி அந்த நுரையீரலை நம்ம குளுமைப்படுத்தலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ரெகுலரா நைட்டு படுக்கும் பொழுது கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில, அதாவது ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லா கலந்துட்டு ரெகுலரா இந்த கண்ணுக்கு மேல லைட்டா அப்ளை பண்ணா போதுமான, ரொம்ப போட்டு அழுத்த தேவையில்லை. நைட்டு படுக்கும்போது ரெகுலரா இதை அப்ளை பண்ணிட்டே வாங்க. இதை பண்ணும் பொழுது அந்த நுரையீரல் சூடு தணியும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்க்ளேரா பகுதியும் ஆரோக்கியமாக திரும்ப ஆரம்பிக்கும்.